ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த வீடியோவில் நம்ம 10th மார்க்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.4 உடைய 6th கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், கொஸ்டின் படிக்கிறேன். 3 villages A and B can see each other using telescope. ஸோ 3 கிராமத்துக்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஏங்கிறவர், பிங்கிறவர், சிங்கிறவங்க ஒவ்வொருத்தருங்களும் பார்த்துக்கிற மாதிரி டெலஸ்கோப் வழியாக பார்த்துக்கிற மாதிரி அக்கராசிய வழி ஒரு பள்ளத்தாக்கில் இருந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்காங்க. The horizontal distance between A and B, ஏவுக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலில் 8 கிலோமீட்டர். அண்ட் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் B and C, பிக்கும் சிக்கும் 12 சென்டிமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் B ஃப்ரம் A இஸ், பியிலிருந்து ஏக்கு டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 20 டிகிரி. அண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் C ஃப்ரம் B இஸ், சிக்கும் பிக்கும் உள்ள எலிவேஷன் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. கால்குலேட் வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்டிருக்காங்க. ஏவுக்கும் பிக்கும் உள்ள வெர்டிக்கல் லைன்னா நமக்கு வந்து ஹைட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் பி அண்ட் சி. அதேமாதிரி பிக்கும் சிக்கும் ஏவுக்கும் பிக்கும் ரெண்டுக்குமே வெர்டிக்கல் லைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு ஏவுக்கும் பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிக்கும் சிக்கும் 12 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 20 டிகிரியாம், எலிவேஷன் வந்து நமக்கு 30 டிகிரியாம். அது வந்து யார் யாருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா வெர்டிக்கல் லைனோடைய ஹைட் கண்டுபிடிக்கணும். அதனுடைய tan 20 டிகிரிக்கு நமக்கு ஆன்சரும் கொடுத்துருக்குறாங்க, 0.3640 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ கொஸ்டின் படித்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராமில் இப்போ இந்த கொஸ்டினோட மீனிங்கை டயக்ராமில் பார்க்கலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள், ஏபிசி இவங்க 3 பேருமே டெலஸ்கோப்பில் பார்க்குறாங்க. அக்ராசி வேலையிலேருந்து பார்க்குறாங்க, ஒரு பள்ளத்தாக்குலேருந்து பார்த்துட்ருக்காங்க டெலஸ்கோப் வழியாக. இந்த ஹரிசாண்டல் லைன்னா ஏவுக்கும் பிக்கும் ஹரிசாண்டல் லைன் இது தான். சரிங்களா? அப்போ இது வந்து 8 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. என்னது, நமக்கு பீடிங்கு தான் நமக்கு ஹரிசாண்டல் லைனு. அதே சேம் இந்த பிக்கும் சிக்கும் உள்ள ஹரிசாண்டல் லைன் பிஇ, அதனுடைய ஆன்சர் வந்து நமக்கு 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஏவுக்கும் சிக்கும் கொடுத்துருந்தாங்கல்ல, ஏவுக்கும் பிக்கும் கொடுத்துருந்தாங்க. ஏவுக்கும் பிக்கும் உள்ள டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 20 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிப்ரெஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் பியுக்கும் சிக்கும் எலிவேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கேருந்து சியை பார்க்கும்போது 30 டிகிரி வருது நமக்கு. ஸோ இதுதான் நமக்கு மெயின் டயக்ராம் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் என்ன இங்கே கொடுத்துருக்காங்களோ அது 2 லைன்ஸ் எழுதணும். இப்போ எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம்னா, இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏடிபி, ஏன்னா டிகிரி எங்கே இருக்கோ அங்கே தான் 2 டிகிரி இருக்குது. 2 டிகிரிக்கும் 2 ட்ரையாங்கிள் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா ஏடிபின்னு எடுத்துக்கணும். அதனோட டிகிரி வந்து நமக்கு தீட்டா என்ன கொடுத்துருக்காங்க, 20 டிகிரி. இப்போ இந்த 20 டிகிரி ஆப்போசிட் இருக்கிற இந்த ஏடி தான் ஆப்போசிட் சைடு, இது வந்து நமக்கு அட்ஜசன்ட் சைடு. 90 டிகிரிக்கு ஆப்போசிட், இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்குது, இது வந்து நமக்கு ஹைப்போடெனஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சேம் இங்கேயும் 30 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஆப்போசிட் சைடு. இந்த பின்னு சொல்கிறது என்னென்னா அட்ஜசன்ட் சைடு. சரிங்களா? இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்குது இந்த சைடு தான் நமக்கு ஹைப்போடெனஸ். ஸோ இது நமக்கு தேவையில்லை. சரிங்களா? நமக்கு வந்துட்டு இந்த ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டு தான் நமக்கு தேவை, இல்லையா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன், ஏடிபி. அப்போ நான் பாருங்கள், ஏடிபியில் tan 20 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட்டுங்கிறது நமக்கு ஏடி. ஸோ ஏடி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து நமக்கு பிடி வரும் இல்லைங்களா? tan 20 டிகிரியோட ஆன்சர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 0.3640 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஏடி நமக்கு தெரியாது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பிடி தான் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 8ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை அங்கே அனுப்பிட்டிங்கன்னா 0.3640 × 8 ஈக்குவல் டு ஏடின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து ஏடியோட ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2.9120. சரிங்களா? இது எல்லாமே நம்ம வந்து கிலோமீட்டரில் தான் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம வந்து கிலோமீட்டர்னு எழுதிக்கலாம். இது வந்து கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு சிஇ டிவைடட் பை பிஇ. சிடிக்கு நமக்கு தெரியாது இல்லைங்களா, அதை அப்படியே வச்சுக்கலாம். பியோட ஆன்சர் என்ன, நமக்கு 12 சென்டிமீட்டர். அப்போ சிஇ டிவைடட் பை பிஇ. இதனோட ஆன்சர் நமக்கு 1/√3 தெரியும் இல்லைங்களா? ஸோ இது இங்கே வந்து இதுக்கு ஆன்சர் என்னென்னு போட்டுக்கலாம். சி தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். பியோட ஆன்சர் 12, இங்கே வந்து 1/√3 இருக்குது. 12 கிராஸ் பண்ணிங்கன்னா 12 மேலே போயிடும். டிவைடட் பை √3, 12 டிவைடட் பை √3 ஈக்குவல் டு சினா, இதை நான் வந்து
காஞ்சுகேட் எடுக்கிறேன் அப்படின்னா ரேஷனலைஸ் பண்ணும்போது √3/√3ஆல் போத் மல்டிப்ளைன் டிவைட் நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டர். சரிங்களா? அப்போ வந்து நம்ம ரேஷனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா 12 × √3 வரும், டிவைடட் பை √3 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? நமக்கு 3 கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ 12 × √3 டிவைடட் பை 2 மல்டிப்ளை பண்ணால் 3 ஈக்குவல் டு C. ஸோ அடிச்சிட்டிங்க அப்படின்னா 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ 4 × 1. √3யோட ஆன்சர் நமக்கு என்ன? 1.732 ஈக்குவல் டு C. ஸோ இந்த 4ஆல் 1.732 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6.928 கிலோமீட்டர்னு கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம் பென்சிலில் போட்டு மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணணும். இப்போ நம்ம வந்து 2 ஹோல் நம்பராகவும் மாற்றிக்கலாம், அல்லது என்னென்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வச்சு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்து ஏடி, இதுதானே வெர்டிக்கல் லைனு. அப்போ வெர்டிக்கல் லைன் எழுதிக்கலாம். நீங்கள் வெர்டிக்கல் லைன் எதுக்கு இடையில இருந்துச்சு? வெர்டிக்கல் லைன் அல்லது ஹைட்டுன்னு சொல்லி போட்டுக்கோங்க, எது வேணால் போட்டுக்கலாம். வெர்டிக்கல் ஹைட் கேட்டிருக்காங்கல்ல, பிட்வீன் ஏ அண்ட் பி, அதை எழுதிக்கோங்க. அப்படியே கொஸ்டின் இருக்கிறது அப்படி பார்த்து எழுதிக்கோங்க. பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் 2.91 கிலோமீட்டர். அதே மாதிரி வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன், ரெண்டாவது கொடுத்துருக்கிறது என்ன நமக்கு? பிக்கும் சிக்கும். ஸோ இந்த இது பியும் சிங்க இருக்கக்கூடிய இந்த சி இதை நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஸோ அப்போ பிட்வீன் பி அண்ட் சி இஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6.93 கிலோமீட்டர். ஸோ 2 டிஜிட் தள்ளி, அதாவது இங்கே 8 இருக்குனால இங்கே ஒன்று ஆட் பண்ணோம்னா 6.93 கிலோமீட்டர்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய ப்ராசஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம், செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோங்கிறத பார்த்துக்கணும். கொஸ்டின் 2 or 3 டைம்ஸ் படிச்சுட்டு டயக்ராம் 2 டைம் போட்டு பார்த்துருங்க. அப்போ தான் நமக்கு வந்து இது வந்து ஆன்சர் கிளியராக வரும். நமக்கு டிகிரி இருக்குது அப்படின்னா 2 ட்ரையாங்கிள் கிரியேட்காக 2 ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா டேன் எடுத்து நம்ம ஆன்சர் மல்டிப்ளை பண்ணுறது, கால்குலேஷன் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம வந்து போட தெரியும். கொஸ்டினை படித்து டயக்ராம் வரைகிறதுக்கு மட்டும் நல்லா கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், இங்கே வந்து நமக்கு 8 சென்டிமீட்டர் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹரிசாண்டல் லைன். இந்த ஏவுக்கும் பிக்கும் உள்ள ஹரிசாண்டல் லைன் தான் நமக்கு 8 கிலோமீட்டர். சேம் டைம் இந்த பிக்கும் சிக்கும் உள்ள ஹரிசாண்டல் லைன் பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்டர். ஓகேவா? பாருங்கள், கிலோமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம மெஷர்மெண்ட்டை மாற்றக்கூடாது. 8 கிலோமீட்டர் ஒன்று, இன்னொன்று நமக்கு 12 கிலோமீட்டர். அதை நான் வந்து இங்கே நோட் பண்ணியிருக்கேன்.